கேரளாவில் இருந்து இறைச்சி மற்றும் மருத்துவ கழிவுகள் கன்னியாகுமரியின் எல்லைப் பகுதிகளில் கொட்டப்பட்டு வருகின்றன. சமீப காலமாக கழிவுகள் கொட்டப்படுவது அதிகரித்துள்ளதாக மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்த தகவல்களை நமது செய்தியாளர் நாகராஜனிடம் கேட்கலாம். நாகராஜன், இப்போ நீங்க எந்த பகுதியில் இருக்கீங்க? அங்கு கேரளாவிலிருந்து கழிவுகள் கொட்டப்படுதா? அது குறித்து விரிவா சொல்லுங்க. தமிழரசன், நம்ம பார்க்கக்கூடிய பகுதிங்கிறது இடைக்கோடு என்ற பகுதி. அதாவது விளாங்கூடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கன்னியாகுமரி மாவட்டத்தில் விளாங்கூடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட இடைக்கோடு என்ற பகுதியில் தான் இந்த கோழி கழிவுகள் கொட்டப்பட்டுள்ளது. இது அந்த கோழி கழிவுகளை ஏற்றி வந்த அந்த இறைச்சி கழிவுகளை ஏற்றி வந்த வாகனம் இது. அதை இந்த கவிழ்ந்து கிடக்கும் இந்த வாகனத்தை எடுத்து செல்வதற்கு அந்த வாகன உரிமையாளர்கள் தற்பொழுது 3 நாட்கள் ஆகிட்டு தற்பொழுது வரைக்கும் வரவில்லை. இந்த நிலை என்பது இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தின் எல்லை பகுதிகளான, அதாவது விளாங்கோடு, குளித்துறை மற்றும் களியக்காவலை போன்ற சுற்று வட்டார பகுதியில் இந்த எல்லை பகுதியில் உள்ள கிராமங்களிலும், அதிகமான இந்த குக்கிராமங்கள் அருகில் இருக்கக்கூடிய குக்கிராமங்களிலும் இரவு நேரங்களிலும் அதேபோல் அதிகாலை நேரங்களிலும் மக்கள் அதிகம் கூடாத நேரங்களில் வந்து இந்த கழிவுகளை தட்டிச் செல்கின்றனர். பெரும்பாலும் தமிழகத்தைச் சேர்ந்த வாகனங்களே இதில் அதிகம் பயன்படுத்தப்படுவதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஆனால் கேரளாவிலிருந்து பணம் பெற்றுக்கொண்டு இந்த கழிவுகளை இங்கே கொண்டு வந்து பன்றி இறைச்சிக்காக என்று கொண்டு வந்து விடுகிறார்கள். ஆனால் கொண்டு வந்து இங்கே இருக்கக்கூடிய கிராமங்களில், அதுவும் விவசாய தொழில் நடக்கக்கூடிய, இப்போ நாம் பார்க்கக்கூடிய பகுதி என்பது ரப்பர் பால் வெட்டக்கூடிய பகுதி, மரங்கள் இருக்கக்கூடிய பகுதி, அதே போல் அருகில் இருக்கக்கூடியது வாழை மர தோட்டங்கள் இருக்கக்கூடிய பகுதி. ஒரு இயற்கையான ஒரு செழுமையான இருக்கக்கூடிய இடங்களில், மக்கள் வாழக்கூடிய இடங்களில், அருகில் இருக்கக்கூடிய இடங்களெல்லாம் மக்கள் வாழ்கிறார்கள். பின்னாடி நாம் இருக்கக்கூடிய பகுதிகளெல்லாம் வீடுகள் இருக்கின்றது. ஆனால் இந்த மக்கள் வாழக்கூடிய இந்த சுற்றுச்சூழலை பாதிக்கும் வகையில் இந்த கழிவுகள் கொட்டப்படும் என்பது தொடர்ந்து நடந்து வருகிறது என்கிறார்கள். வாரத்துக்கு 2 அல்லது 3 வண்டிகள் இதே போல பிடிக்கப்படும். பின்னர் காவல்துறையினர் அதனை அபராதம் செலுத்தி அதை அனுப்பிவிடுவார்கள் என்று சொல்கிறார்கள். சில வாகனங்கள் மட்டுமே திரும்பி அனுப்பப்படுகிறது. கேரளாவுக்கு திருப்பி அனுப்பும் சம்பவம் தற்சமயம் நடைபெறுகிறது. இருப்பினும் இதற்கு சரியான ஒரு தடை வேண்டும், ஒரு விசாரணை வேண்டும் என்று கேட்கிறார்கள். ஏனென்றால் ஏற்கனவே இதுக்கு முன்பாக சட்டமன்றத்தில் இதுக்கு குறித்து பேசப்பட்டது. ஆனால் தற்பொழுது வரை இதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகள், அதாவது கேரள சட்டசபையில் பேசினாலும் இங்கே கொட்டக்கூடாது என்றால் கேரளாவுக்குள் எந்த இடத்திலும் இந்த கழிவுகள் கொட்டப்படுவதில்லை. அந்த அளவுக்கு அங்கு ஒரு கட்டுப்பாட்டோடு இருக்கும் பொழுது தமிழகத்திற்குள் அனைத்து கழிவுகளும் வந்து கொட்டப்படுவது என்பது இங்குள்ள சுற்றுச்சூழலை மாசுபடுத்தும் விதமாகவும், அதே போல் இங்கு இருக்க பொதுமக்களுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் விதமாகத்தான் இருப்பதாக இங்குள்ள மக்களும் சமூகர்களும் குற்றஞ்சாட்டுகின்றனர். இந்த நிலையில் இந்த பகுதியை சேர்ந்த கிறிஸ்டின் இருக்கா, அவர்கிட்ட கேட்கலாம். சார், சொல்லுங்கள், இங்கே கழிவுகள் எப்போ கொண்டு கொட்டினாங்க? இது நடவடிக்கை என்ன எடுத்திருக்காங்க காவல்துறை? ஒரு 2 மணி அளவில் இங்கே கொண்டு போட்டுட்டு இங்கே 1.5 கிலோமீட்டர் சுற்றளவு பயங்கர ஸ்மெல்லு நாட்டம். நாங்கள் போலீஸு 100 நம்பரில் அடித்து கலெக்டருக்கு, தாசில்தாருக்கெல்லாம் ஃபோன் செய்து பார்த்தோம். யாதொரு நடவடிக்கையும் இல்லை. அப்போ இங்கே பஞ்சாயத்து பிரசிடண்ட் தான் வந்து கொஞ்சம் இது நாட்டுக்காரெல்லாம் சேர்ந்து அந்த ஜேசிபி வச்சு நேற்றைக்கு நைட்டு அப்படியே மூடியிருக்கோம். இங்கே வெள்ளம் நிற்க வழியில் சம்பவம், இந்த வெள்ளம் பயங்கர நாட்டு அப்படி இருக்குது. പിന്നെ குழந்தைகளும் பள்ளிக்கூடம் எல்லாம் போகிறதாக்கும், പിന്നെ சுகாதார நிலையத்திற்கெல்லாம் போகிறது அந்த வழியாகும். இந்த துர்நாற்றங்கிறது எவ்வளோ தூரத்துக்கு இருக்குது? மேக்சிமம் ஒரு 1 கிலோமீட்டருக்கு அளவில் இருக்குது. மேக்சிமம் வீட்டில் வந்து இருக்க முடியல. மொத்தம் கதவெல்லாம் பூட்டிட்டு தான் உள்ளே தான் இருக்க வேண்டியது. இல்லை, வேறு என்ன பாதிப்பு இருக்குங்க? விவசாயம் இருக்குங்க, கிணறுகள் இருக்குங்க, அந்த நீர்நிலைகள் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. நீர்நிலையிலெல்லாம் அது பாதிப்பு தான். இப்போ இன்னைக்கு தான் அந்த ஓடையில் இருந்த தண்ணி அப்படி அந்த ஓடையில் இருந்து அந்த பயங்கர நாட்டு சகிக்க முடியாத அளவு. அதாவது தமிழரசன், நீங்கள் கேட்டிருப்பீங்க, இங்கே பொறுத்த வரைக்கும் இந்த கழிவுகள் கொட்டப்படுவது மூடையாக இந்த இறைச்சி கழிவுகள் கொட்டப்படுவது என்பது தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய ஒரு குற்றச்சாட்டாக சொல்லப்படுகிறது. ஆனாலும் இதற்கு சரியான ஒரு தீர்வு தற்பொழுது வரை எட்டப்படவில்லை. இத்தனைக்கும் தமிழக கேரள எல்லையில் தான் இந்த கழிவுகள் கொட்டப்படுகின்றன. அதுவும் தமிழகத்தின் பகுதியில் தான் கொட்டப்படுகின்றன. இருந்தும் கேரளத்தின் சோதனை சாவடிகளும் சரி, தமிழகத்தின் சோதனை சாவடிகளையும் கடந்து தான் இந்த வாகனங்கள் வருகின்றன. எப்படி இந்த வாகனங்கள் கடந்து வருகின்றன? அதுவும் ஒவ்வொரு முறையும் இந்த சம்பவம் என்பது நடந்து அதற்கான விசாரணை நடந்தாலும் அடுத்த முறை பார்த்தால் மீண்டும் அதே ஒரு சம்பவம் அடுத்த வாரத்திற்குள்ளேயே நடைபெறும். இது இந்த பகுதி மக்களுடைய தொடர் போராட்டமாக இருக்கிறது. தமிழரசன், நாகராஜன், நீங்க சொன்னது போலவே கேரளாவிலிருந்து கன்னியாகுமரி எல்லை பகுதியில் தான் இந்த கழிவுகள் கொட்டப்பட்டு வருகிறது. அதையும் தாண்டி இந்த சோதனை சாவடியின் வழியாகத்தான் இந்த கழிவுகள் கொட்டப்பட்டு வருகிறது. இந்த நிலையில அங்க இருக்கிற காவல்துறையினர் ஏன் கண்டுகொள்ளவில்லை? நீங்க அது குறித்து அங்க விளக்கம் கேட்டீங்களா? அங்க இருக்கிற சோதனை சாவடிகள் இருக்கிற காவல்துறையினர் கிட்ட? கண்டிப்பாகுமா. அதாவது இது சம்பந்தமாக பார்க்கும்பொழுது அருகில் இருக்கக்கூடிய களியக்காவலைக்கு அடுத்தாலக்கூடிய பாரசாலை, அந்த பாரசாலையில் உள்ள காவல்துறை அதிகாரியிடம் கேட்டதற்கு அவர்கள் இங்கிருந்து, அதாவது கேரளாவிலிருந்து எந்த வாகனமும் செல்வதில்லை, குப்பைகளோடு, அதாவது கழிவுகளோடு எந்த வாகனமும் செல்வதில்லை என்று சொல்கிறார்கள். இது குறித்து நேரடியாக சென்ற நமது கன்னியாகுமரி மாவட்ட செய்தியாளர் மனு இருக்கா, அவர்கிட்ட கேட்கலாம். நீங்கள் பாரசாலையில் காவல்துறையோட விசாரிச்சப்போ அவங்க என்ன சொன்னாங்க? அதே போல் இங்கே இருக்கக்கூடிய சோதனை சாவடிகள் என்ன சொல்கிறாங்க? சார்,
அதாவது நம்ம குமரி மாவட்டம் வழியாக தினசரி 2க்கும் மேற்பட்ட வாகனங்களில் இந்த கோழிக்கழிவு என்பது குமரி மாவட்டம் பல பகுதியில் கூட்டி செல்கிறார்கள். இது சம்பந்தமாக களியக்காவலையில் இருக்கக்கூடிய சோதனை சாவடி, படந்தாலுமூடு சோதனை சாவடி, களியக்காவலை காவல் நிலையம், இந்த பகுதிகள் எல்லாமே உங்களுடைய நாங்கள் இந்த இது கோழிக்கழிவு வாரது நாங்கள் பார்க்கவில்லை அப்படின்னு ஒரு பதிலை சொல்கிறாங்க. ஆனால் நேற்றைய முன்தினம் பிடிக்கப்பட்ட ஓட்டுநரிடம் விசாரிக்கும் போது களியக்காவலை செக் போஸ்ட் சோதனை சாவடியில் 200 ரூபாவும், படந்தாலுமூடு சோதனை சாவடியில் 200 ரூபாவும், மார்த்தாண்டம் ஹைவே பெட்ரோலுக்கு 180 ரூபாவும், தக்கலை ஹைவே பெட்ரோலுக்கு 150 ரூபாவும் கொடுத்து தான் தினசரி இந்த லோடை கொண்டு போவதாக அந்த ஓட்டுநர் தகவல் தெரிவித்தார். ஆனால் நம்ம இந்த விசாரணையும் போது ஓட்டுநர் தப்பி ஓடியும் அந்த காவல்துறை அந்த அண்ணும் பல மணி நேரம் தாண்டி தான் அந்த கழிவை திரும்பவும் கேரளாவுக்கு அனுப்பி வைத்தது. ஆனால் கேரளா காவல்துறையிடம் கேட்கும்போது கேரளாவில் இருந்த கழிவு வரவில்லை என்றும் தமிழகத்தில் இருந்து தான் கேரளாவுக்கு கழிவு கொண்டு வருவதாகவும் அவர்கள் தெரிவித்தார். அதாவது உமா, இங்கிருந்து இப்போ செல்லக்கூடிய வாகனங்கள் பெரும்பாலும் தமிழகத்திலிருந்து செல்லக்கூடிய வாகனங்கள் தான் இந்த கழிவுகள் என்பது எடுத்து வரப்படுகிறது. இதனாலேயே அவர்கள் தரப்பில் எதிர்ப்பதற்கு, அதாவது தங்கள் பகுதியிலிருந்து கழிவுகள் கொண்டு வரப்படவில்லை என்று சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. ஏனென்றால் இங்கிருந்து தமிழகத்திலிருந்து செல்லக்கூடிய வாகனங்கள், அங்கு பொருட்கள் ஏற்றி செல்லும் வாகனங்கள் தான் மீண்டும் திரும்பி வரும்பொழுது அவர்கள் கூடுதலாக பணம் கொடுத்து இந்த இறைச்சி கழிவுகளை ஏற்றி விடுகின்றனர். இதன் காரணமாக பிடிபட்டால் கூட அது தமிழக ரிஜிஸ்ட்ரேஷன், அதாவது பதிவுக்குரிய வாகனமாக இருப்பதால் இந்த பிரச்சனையில் கேரள அரசின் நடவடிக்கைகள் என்பது போதுமானதாக இல்லை என்று குற்றச்சாட்டு சமூகங்களிடம் இருக்கிறது. உமா.